ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். என் வீட்டை பார்க்குறீங்களா? இப்படி தான் கிடக்கு, எல்லாமே குப்பையாக கிடக்கு. இனிமேல் தான் எல்லாமே எடுத்து வைக்கணும். ஏபிசி மால்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், ஏபிசி மால்ட் வந்துட்டு 250 கிராம் வந்துட்டு 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆரம்பத்தில் 170 கொடுத்தேன், அதுக்கப்புறம் 250, இப்போ 300. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா செய்கிறதுக்குள்ளே டங்கு வர வந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இந்த பவுட்ரு பதத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரணும், அது ஒன்று. ரெண்டாவது இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ரேட்டு, ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி, பாதாம், இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டு ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டு சர்க்கரையில் ஒரு சில நாட்டு சர்க்கரை பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் நாட்டு சர்க்கரையில் அந்த கரும்போட சக்கை வந்துட்டு 1-2 வருது. அதனால் எப்போவுமே நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து வீட்டுக்கு பாலுக்கு பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணாலுமே நாட்டு சர்க்கரை போட்டு ஆற்றிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பாலோ காஃபியோ டீயோ வந்து குடிங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சூரியனே வந்துருச்சு. நாங்கள் இப்போதே தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரிலாக்ஸாக வரோம். இது வந்துட்டு புது மொபைல், விவோ Y38 5GB இந்த மொபைலு. நானும் ஒரு யூடியூபர்னு எங்கள் அண்ணன் வந்துட்டு எனக்காண்டி புது மொபைல் வாங்கி கொடுத்துருக்கு. வீடியோ நல்ல கிளாரிட்டியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 12/12 என்னோடய பர்த்டே அன்னைக்குங்க வந்துட்டு எதுவும் கிஃப்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறனால ஃபோன் வந்துட்டு இந்த வாரம் சனிக்கிழமை வந்துட்டு வந்துச்சு ஃபோனு. சரின்ட்டு அதுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு வழியாக ஃபோனை வந்து செட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லுங்கள். இதில் வந்து டபுள் வீடியோ வருது. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா பேக் சைடும் வந்து தெரியுது. இதை வந்துட்டு வீடியோவில் எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னாங்க அண்ணே. அதனால தான் சரின்ட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன், நேரம் ஒன்றும் இல்லை. கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நைட்டு ஏபிசி மால்ட்டு ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்தாச்சு. பாதி பாத்திரம் விலைக்கு தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி டப்பன்னு நம்ம வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், தொலைந்தோம். பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட நம்ம வந்து இப்படி பதற மாட்டோம். ஐயோ, நைட்டில் நிம்மதியாக தூங்கவும் முடியலை. நாளைக்கு என்ன சமைக்கிறது, இன்றைக்கி முடிச்சாச்சு, நாளைக்கு காலையில் என்ன குழம்பு வைப்போம், என்ன வெஞ்சனம் வைப்போம்னா அதே யோசிச்சு தூக்கமும் வருது இல்லை சனியாக. சரி, காலையில் எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா கிச்சனில் என்னைக்காவது இப்படி கழுவாமல் போட்டுட்டோம் அப்படின்னா இதை கழுவி எப்படா வேகமாக சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. சூரியன் பல்ல காட்டிட்டு அடிக்குது பார்த்தீங்களா? என்ன பொழப்பு நம்ம பொழப்பு, சி. அப்படியே போயிடும் போருக்கு வாழ்க்கை. போயிருச்சு பாதி, இன்னும் கொஞ்சம் நெஞ்சமும் அப்படியே போயிடும். அப்படியே போயிடுச்சு, பழையாச்சு நம்ம அதுக்கு. சரிதான். அடடா, கை வலிக்குதே குருநாதா. நேற்று ஏபிசி மால்ட் செஞ்சது கை வலிக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் நீ செருப்பை கழட்டிட்டு போயிரு, செஞ்சதே நீ சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு அம்பானியோட மகன், தெரியுமா? நான் வந்துட்டு பில்கேட்ஸோட மகன். அதனால் சொத்து வந்துட்டு ஏக்கர் கணக்கில் இருக்குது. நம்மளுக்கு என்ன கவலை? ஏங்க அங்கிட்டு இது நல்லா இருக்குல்ல, இந்த வால் ஸ்டிக்கரு சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வால் ஸ்டிக்கர் ரொம்ப பிடிக்கும். என்னென்ன வித்தையெல்லாம் பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. பொட்டை வைங்கள், மங்களகரமாக பொட்டில் ஆரம்பிக்கிறோம். என்னத்த மங்களகரமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் எச்சி தட்டி எச்சி கிண்ணி வந்து கழுவணும். இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணுறது? ஐயோ, விளக்கு சாமினி, விளக்கணும், விளக்கு சாமினி. ஐயோ, கல்யாணம் பண்ணிப்பாரு, பாத்திரம் விளக்கிப்பாரு, அப்பதான் தெரியும்
சும்மா இல்லை கல்யாணம் பண்ணுறதெல்லாம். பாத்திரம் வளர்க்கணும், வீடை நீட்டாக வைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், காலையில் என்ன சமைக்கிறது, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது, ஈவினிங் இந்த பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் இது ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு பாதி பைத்தியம் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் மீத வாழ்க்கை வந்துட்டு அப்படியே போகும். நிறைய பேர் என்னை வந்து பேச சொல்கிறீங்க ஷார்ட்ஸில், அக்கா வந்துட்டு ரொம்ப மூடவுட்டில் இருக்கேன், என்னத்தை பேசுகிறது, பேசி பேசி என்னத்தை வீடியோ போட்டாலும் ஒரு வியூவர்ஸும் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைபரும் இல்லை, இதுக்கு மேலே நீ வீடியோ போட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு. நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதனால் அக்கா வந்துட்டு பேசுகிற மூடிலே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு பேசுகிறேன், என் மன குமுறலாம் உங்கள்கிட்ட வந்து கொட்டி தீர்த்துக்கிறேன், சரிங்களா? அப்புறம் எப்படி இருக்கீங்க? மீனராசி, ரேவதி நட்சத்திரம், கிரவம் பிடிச்ச ராசி, 2ஆம் ராசியில் பிறந்துட்டு ரொம்ப பாசம் வைப்போம். கடைசியில் எல்லோரும் முதுகில் குத்திட்டு போவாங்க, அது தாங்கவும் முடியாது, அது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கடைசியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் அதில் அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் எந்த ஒரு வெற்றியுமே நம்ம வந்து பார்த்துட முடியாது. விடாமுயற்சியை நம்மளும் அடிச்சுட்டே தான் இருப்போம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் அடுத்து வந்துட்டு முயற்சி பண்ணுவோம். அடுத்துன்னு ஆனால் நோ யூஸ். எப்போயாவது வரும். கழுத்து கத்தியில் கத்தி வந்து கழுத்துக்கு வரும்போது அப்போதைக்குள்ள கழுத்தான்னு இருக்கும்போது அப்போதைக்குள்ள வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். இப்படி தான் என் லைஃப்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எப்படின்ட்டு சொல்லுங்கள். என் மகன் அம்மாங்குது, அம்மா இங்கே தான் இருக்கேன், அம்மா மாதிரி தட்டி முட்டியே கழுவிக்கிட்டு இருக்காம வாழ்க்கையில் படித்து முன்னேறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லத்தான் முடியும், செய்கிறதும் செய்யாததும் இதுக வேலை. படிப்படின்னு சொல்லத்தான் முடியும். அதுக்காண்டி அடித்து போட்டு படுத்து அதெல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் வந்து என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டேன், படித்தா படிக்க வைப்பேன், படிக்கலையா அடுத்த செகண்ட் போய் டிசி வாங்கிடுவேன், முடிஞ்சு போச்சு. நம்மளும் டென்ஷன் ஆக வேண்டாம், நீனும் வருத்தப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நல்லா படிச்சியா படிக்க வைப்போம். படிக்கலை அப்படின்னா அடுத்த செகண்ட் போய் டிசி வாங்கி வந்து வீட்டில் இப்போ நான் கழுவுற சட்டி முட்டி சேர்ந்து கழுவுவோம். என்ன அவ்வளோதான். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்கணும். அப்படி நீ வந்து பயன்படுத்திக்கல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இப்போவே படிங்க அப்படின்னு சொல்ல தான் செய்யணும். ஐயோப்பா காலையில் தடுமாறுறேன். வீட்டு கொஞ்சம் சரக்கு ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ காலையில் போய் தடுமாறிடுச்சு. சரி போ தள்ளிக்க, வேகமாக சமைக்க. என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்ன சமைக்கிறது? ஐயோ மண்டை காயுது. என்ன சமைக்கிறேன்னு யோசிச்சு மண்டை காயுது. கழுவவே இல்லையாடி, எறும்பு வந்துடும். இங்கே மூணுனாலே எறும்பு வந்துடுது. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ சேட் ஆஃப் இந்தியா. சாதம் வந்து இருந்துச்சு, அதில் வந்துட்டு சுடுதண்ணி வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வந்து ஊற்றி வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேக்கு டிஃபனுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இட்லி உப்புமா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் இட்லி உப்புமா பிடிக்கும்ட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர்லெலாம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லி, அதாவது ரொம்ப ரேர் தான். தீபாவளி, பொங்கல், திருவிழா அப்படின்னா மட்டும்தான் இட்லியை நம்ம பார்க்க முடியும். இப்போ மாதிரியெல்லாம் எனி டைமும் வந்து இட்லி தோசை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கிடையாது. அப்போ ரொம்ப ரேர் அந்த இட்லிலாம் வந்துட்டு சாப்பிட்றது. அப்படிங்கிறப்ப அந்த திருவிழாலாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இட்லி ப்ளஸ் அந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு காலையில், மதியானம், சாயங்காலம் நினச்ச நேரம் விளையாடுறது. அதுக்கப்புறம் ஒடியாந்து இட்லி சாப்பிட்றது, திருப்பி போய் விளையாடுறது, அப்புறம் வந்துட்டு இட்லி சாப்பிட்றது. சோறு சாப்பிட்றத விட இட்லி தான் வந்துட்டு அதிகமாக வந்து சாப்பிடுவோம். ஏன்னா இட்லி வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும் அப்போலாம். இப்போ வந்து இட்லி வந்துட்டு தினமும் இட்லி தோசை இப்படி தான் வந்து சாப்பிட்றோம். அப்போல்லாம் ரொம்ப ரேர் இட்லியெல்லாம் வந்து சாப்பிட்றது. அப்போ அந்த மீத இருக்கிற இட்லியை உப்புமா வந்து செஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு அந்த மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்தான்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு சமையலில். காலையிலுக்கு வந்துட்டு
இட்லி வந்து உப்புமா வந்து செஞ்சிடலாம். நேற்று வந்துட்டு ராகி இட்லி வந்து செஞ்சுருந்தேன், அது மீந்து போச்சு. அந்த இட்லியே தண்ணியில் போட்டு நான் வந்து உதுத்தி எடுத்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை ஒரு சைடு வந்துட்டு ரைஸ் வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். இட்லி உப்புமாவுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இது எல்லாமே வந்து சைட் பை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அஸ்விதா சுபஸ்ரீயை வந்துட்டு வெளியில் வந்து விளையாண்டுட்ருக்காங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு. சுபஸ்ரீயை வந்துட்டு வாசக்கூட்டி கோலம் போட சொன்னேன். இன்றைக்கி அஸ்விதா நான் வந்து குட்டி கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. 2 பேருமே வெளியில் தான் இருக்காங்க. சரி நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஜீரகம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா கீரி இதில் வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு வந்து போட்டு இதை வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உதுத்து வச்சுருந்த இட்லியை வந்துட்டு இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். சில பேர் இதில் வந்துட்டு பெப்பர் வந்து சேர்த்துக்குவாங்க. நான் பெப்பர்லாம் வந்து எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். இவ்வளோதான் சிம்பிளாக போட்டு அதை பிரட்டிக்கிட்டு அப்படியே வந்து எடுக்க வேண்டியதான். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிருக்கனால அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. வெங்காயமும் வந்துட்டு ரொம்ப வதங்கக்கூடாது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதங்கணும். முக்கியமாக அந்த கடுகு உளுந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நேற்று வச்ச தட்டைக்காய் வந்து இருந்துச்சு, அதை சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். காலிஃப்ளவர் வந்து 65 வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு இதை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ சாதம் வந்துட்டு வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சாதத்தை வந்து எடுத்து வடித்து விட்டுட்டு அதை வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பால் வந்து காய வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது காஃபி டீயோ குடித்தா தான் வந்துட்டு உசுறு வரும்பு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கு. பசி அதிகமாக இல்லாட்டியும் காஃபி டீ இதை வந்து குடிச்சிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி முட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுக்கணும் இல்லையா ஃப்ரைட் ரைஸ்க்கு, அதனால் 2 முட்டை வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அஸ்விதா வந்துட்டு வெளியில் வந்துட்டு வாசக்கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் வந்து விளக்கிட்டுருக்கா. பிள்ளைய வந்து வேலை பார்க்குறேன்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. விளக்கிக்கிட்டே இருக்கும் அஸ்விதா. வேலை வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளே பார்த்துடலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முட்டை வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். முட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றி எண்ணெயில் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துகிட்டு பால் வந்து இங்கிட்டு காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து போட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு 1 by 1 நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இதில் வந்து மிளகா வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் மிளகா வந்துட்டு சேர்க்கலை. அதேமாதிரி சில்லி பவுடரும் வந்துட்டு சேர்க்கலை. நீங்கள் வேணுங்கிறவங்க சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு பீன்ஸு குடமிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுதான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவருக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து போட்டு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மசாலா பதத்துக்கு எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு இதை வந்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். காலிஃப்ளவர் சில்லி சில டைம்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி பண்ணுவேன். சில டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி கடலை மாவில் வந்து போட்டு பஜ்ஜி மாதிரி வந்து சுட்டு வந்து எடுப்பேன். அதுவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை போட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். லைட்டாக தண்ணி வந்து தொளிச்சிட்டு நான் வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப மசாலா ரொம்ப கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன். கேரட்டு பீன்ஸு குடமிளகாலாம் ஓரளவு வந்து வதங்கினா போதும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்தளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சிக்கன் மசாலா பொடி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. அவ்வளோதான். காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க காஷ்மீரி சில்லி சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டி வர மிளகாய் தூள் வந்து சேர்க்கலாம், இல்லாட்டி மிளகுத்தூள் அதிகப்படுத்திக்கலாம், இல்லாட்டி பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச முட்டையை வந்து இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். கரண்டியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணேன், அது ரொம்ப வந்து சோறு உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா வந்து சட்டியை பிடிச்சி குலுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு 65 வந்து போட்டு அதையுமே வந்துட்டு பொரித்து 1 by 1 வந்து எடுத்தாச்சு. மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபுட் கலர்லாம் இப்போ வந்துட்டு சேர்க்குறத வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு சூப்பராக வெஜிடபிள்ஸ் முட்டையெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சுட்டு காலிஃப்ளவர் வந்து 65 வந்து போட்டு அதையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. காலையிலேக்கு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ராகி இட்லியில் வந்துட்டு உப்புமா வந்து செஞ்சாச்சு. பழைய வெஞ்சனம் இருந்துச்சு, அதையும் வச்சு சேர்த்து வந்து நான் சாப்பிடுவேன். பிள்ளைங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, இட்லி உப்புமா மட்டும் சாப்பிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் 2 பேருக்கும் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு போயிட்டு அஸ்விதா சுபஸ்ரீ ஸ்கூலில் வந்துட்டு விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள்.